शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. 277வது ஸ்லோகத்திலிருந்து ஆச்சாரியால் அத்தியாச நிராசா அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துங்க. அத்தியாசத்தை நீக்கிதான் ஆகணும். ஏன்னா நமக்கு இருக்கிற ப்ராப்ளங்கள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சம்சாரம் தான். இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு இருக்கிறதுனாலதான் அத்தனை கவலைகள், அத்தனை துக்கத்தோடு இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் இது எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கோம். இந்த சம்சாரத்திலிருந்து தாண்டுறதுக்கு தான் நம்மளுடைய எய்மா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஜெகத் வித்தியாசம் வரணும். ஜெகத் வித்தியாசம் வரணும்னாக்க அத்தியாசம் போகணும். அத்தியாசம் போச்சுன்னாதான் ஜெகத் மித்யான்ற ஒரு எண்ணம் வரும். ஜெகத் வித்தியாசம் வந்ததுன்னாதான் ஆத்ம ஞானம் வரும், ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் வரும். அதனால ஆச்சாரியர் என்ன சொன்னார், அஸ்ய அனர்த்தஹேதோஹோ பிரகாணாய ஆத்மைகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரப்சந்தே அப்படின்னு. இந்த வேதாந்தங்கள் எல்லாம் 1180 சாகைகள் இருக்கக்கூடிய 1180 உபனிஷதங்கள். உபனிஷதங்கள் என்ன, வேதமே தத்துவ சமன்வயா அப்படின்ற அதிகரணத்துல எல்லா வேதத்தினுடைய கோலும் ஜீவபிரம்ம ஐக்கியம் தான். அந்த ஜீவபிரம்ம ஐக்கியத்தை வேதம் அதுக்கு தயார் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேஜ்ல பேசிட்டு கடைசி 4 பேஜ்ல அதை எப்படி அடையணும்னு சொல்லி இருக்கிறதுனால எல்லா வேதத்தினுடைய தாத்பரியமும் ஜீவபிரம்ம ஐக்கியத்துலதான். அந்த ஜீவபிரம்ம ஐக்கியத்துக்கு வேண்டிய முக்கியமான ஒரு காரணம் அத்தியாச நிராசம். அந்த அத்தியாச நிராசம் பண்ணலன்னா ஜீவபிரம்ம ஐக்கிய ஞானமாவது சித்திக்காது. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, ஒரு 9 ஸ்லோகத்துல அந்த அத்தியாசத்தை நீக்குவதற்கான வழிகளை சொன்னார். ஸ்வாத்மன்யேவ சதாஸ்தித்யா மனோநஷ்யதி வாசனானாம் ஜயச்சதா அப்படின்னு முதல்ல ஒரு காரணம் சொன்னார். எப்பொழுதும் சுவாத்மாவத்திலேயே அவன் நிலை பெற்று இருப்பானையானால் அப்பொழுது அவனுடைய யோகிகள்லாம் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுடைய மனசானது நாசமாகுது. மனசு நாசமாக கூடவே வாசனைகளும் ஜயமாகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் பிரம்ம ஞானமானது குறிக்கிறது அப்படின்னு முதல் உபாயம் சொன்னார். 2வது உபாயம் அதை எப்படி பண்றது அப்படின்னாக்க, தத்துவம் ரஜஸ்னாலையும் சமோ குணத்தை போக்கடிக்கணும், தத்துவ குணத்தினால ரஜோ குணத்தை போக்கடிக்கணும். தத்துவ குணத்திலேயும் அதுவும் ஒரு குணம் தான், ஆனா நிர்குண பிரம்மத்தினால அந்த தத்துவமும் அழியணும் அப்படின்னு 2வது ஒரு காரணம் சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு சொன்னார், இதெல்லாம் அத்தியாசம் இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான விஷயம் பிராரப்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னு யாருக்கும் தெரியாது. அந்த பிராரப்தமானது எல்லாரையும் காப்பாத்துறது. அதுதான் அந்த பிராரப்த கர்மா எப்படி இருக்கும்னு தெரியாததுனால நம்ம அதை பற்றி நினைச்சு கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த பிராரப்தம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நிச்சயமான ஒரு நிலையை வைத்துக் கொண்டு தைரியமாக நீங்க என்ன பண்ண, இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தையும் வேதாந்தத்தையும் நீங்க அடைக்கலம் போகணும். அப்படி பண்ணீங்கன்னா அந்த அத்தியாசமானது போக்கடிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றார், மனசு, சரீரம், இந்திரியம் இதுல எல்லாத்திலையும் பிராப்தி பூர்வகம். இதுல இருந்து உங்களுடைய எண்ணத்தை, இந்த மனசு, புத்தி, உடல், இந்த 3 காம்ப்ளெக்ஸ் இருக்க, பாடி, மைண்ட், இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ், இதுல இருந்து திருப்பி ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படின்றத நன்னா பண்ண உங்களுக்கானது அந்த நிலையானது சித்திக்கும். அப்பதான் இந்த அத்தியாசமானது போகும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 5வதா சுதியினாலையும் யுக்தியினாலையும் பிரபண மனன நிதித்தியாசனம் என்ற 3 மார்க்கத்தினாலதான் சார்வத்மைக்கும் வரும். அப்பதான் இந்த ஆத்மா எங்கும் இருக்கு அப்படின்னு, சர்வமும் ஆத்மா, சர்வம் எதயம் ஆத்மா அப்படின்னு வேதத்துல சொன்ன மாதிரி எல்லாமே ஆத்மா அப்படின்ற ஒரு எண்ணமானது வரணுமே. ஆனால் சுதியினாலையும் யுக்தியினாலையும் ஆச்சாரிய உபதேசத்தினாலையும் வேதாந்தத்தினாலையும் தான் இது வரணும். அப்படி வர வைத்துக் கொண்டிருக்கலன்னா இந்த அத்தியாசமாக போய்விடும். இப்படியாக அந்த அத்தியாசத்தை நீக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ஈசன்னஸ்தி கிரியா குணேக. இந்த ஞானிகளுக்கு, முனிவர்களுக்கெல்லாம் எப்படின்னா, அவளுக்கு கொல்ல வேண்டியதும் கிடையாது, தள்ள வேண்டியதும் கிடையாது. ஏயோபாதைய வர்ஜிதமா இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தை ஆசிரியம் பண்ணி இருக்கிறதுனாலதான் அவளுக்கு ஈசன் மாஸ்டம் கூட அவளுக்கு கிரியைன்றதே கிடையாது. அவ எந்த காரியத்தையும் செய்யறதே கிடையாது. அவ எப்பொழுதும் மௌனமான நிலையிலேயே உட்கார்ந்து இருக்காங்க ஞானியில. அவ அந்த நிலையை பார்த்து கொண்டு நீங்க இந்த அத்தியாசத்தை நீக்கிதான் ஆகணும்
அப்படின்னு சொன்னார். அது முதல்ல இல்லை, இன்னொரு காரணத்தையும் சொன்னார். தத்துவமசியாதி வாக்கியங்கள், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் என்னவோ அதை நன்னா திருடமா அதை நம்பி அதையே அனுசந்தானம் பண்ணி கொண்டிருந்தவனால் இந்த அத்தியாசமானது போய்விடும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எட்டாவதா அகம்பாவம் அந்த தேகத்துல அப்பப்போ வந்து போயிட்டு தான் இருக்கும். அதை நீங்க என்ன பண்ண, இந்த அத்தியாசம்ன்றத தெரிஞ்சு ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுன்ற அந்த அறிவுனால இந்த தேகாத்ம புத்தியை முதல்ல நீக்கணும். அந்த தேகாத்ம புத்தியை நீக்கிறது தான் அத்தியாச நீக்கம் அப்படின்னு இன்னொரு காரணம் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த உடல்ல வந்து நீக்கிட்டோம், ஆனா இந்த ஜெகத்தை நீக்கிறது கஷ்டமா இருக்குன்றதுன்னா அதையும் தான் நீங்க எடுத்துக்கணும். இந்த ஜீவன் ஜெகத்து இது ரெண்டுத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், நீக்கணும். எப்படி பண்ணா சொப்பனம் மாதிரி தான். எப்படி சொப்பனமானது போன உடனே காத்தால எடுத்த உடனே சொப்பனமானது நித்தியான்னு தெரிஞ்சுதோ, அதே மாதிரி இந்த ஜாகிரத அவஸ்தையிலேயே இந்த ஜீவனும் இந்த ஜெகத்தும் மித்யா அப்படின்ற எண்ணத்தை வரவைத்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய அத்தியாசமானது நீங்கும் அப்படின்னு ஒரு 9 காரணம் சொல்லி 9 விதமா அத்தியாச நிராசனத்தை பத்தி பேசினார். அத்தியாசம் அபநயம் குரு, அபநயம் குருன்னு உபதேசமாக பண்ணார் அவர். அந்த 9 உபதேசங்களையும் 9 ஸ்லோகத்துல சொல்லிட்டு இந்த அனாத்ம பிராந்தியை நிச்சயமா அபநயம் பண்ணித்தான் ஆக வேண்டும், அபநயம்னா நீக்கித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் இப்ப ஒரு காரணத்தை சொல்றதுக்கு வரார். இந்த விஷயத்துல மாத்திரம் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை மாத்திரம் மறந்துடாதீங்க. எந்த காரியம் பண்ணாலும் ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் ஒண்ணு, இந்த அத்தியாசம் போய் தான் ஆகணும் அப்படின்ற விஷயத்துல மாத்திரம் மறதிக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாது. அதனால அதை சொல்றதுக்காக வந்திருக்காரு. நித்ராயா லோகவார்த்தாயா சப்தாதேரபி விஸ்மிருதே கொச்சின்ன அவசரம் தத்வா சிந்தையாத்மானமாத்மனி. நித்ராயா பஞ்சமி, முதல்ல பஞ்சமி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா 5வது புறம், அதுல இருந்து ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி இப்படி பஞ்சமியாக வச்சுட்டு ஒரு அர்த்தம் பண்ணியிருக்காரு ஆச்சாரியார். இதையே சக்தியிலையும் அப்படியே நித்ராக்கு நித்ராயாக தான் வரும், பஞ்சமிலையும் வரும். ஆச்சாரியார் வந்து பஞ்சமியில எழுதி இருக்கும்போது பஞ்சமி அர்த்தம் சொன்னா சக்தியில வரும்னா அப்படி சொன்னாலும் சரியாதான் வரும். இது அப்படிதான் எழுதியிருக்காரு ஆச்சாரியார், ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. நித்ராயாக லோகவார்த்தாயாக சப்தாதேரபி விஸ்மிருதே கொச்சித் ந அவசரம் தத்வா சிந்தைய ஆத்மா ஆத்மனி. நித்ராயாக அப்படின்னாக்கா உறக்கத்தில் இருந்து, தூக்கத்தில இருந்து முதல்ல முடிச்சுக்கணும். என்ன தூக்கம்னாக்க இந்த அஜ்ஞானம் தான் தூக்கம், இதுல இருந்து. அதுக்கப்புறம் லோக வார்த்தாயா விற்பியிலிருந்து வந்து வார்த்தாயா லோக வார்த்தாயா லோக விவகாரங்கள். இந்த விவகாரங்கள்ல இருந்து நீங்க வெளியில வந்துதான் ஆகணும், இந்த விவகாரத்திலிருந்து வெளியில வரணும். அதுக்கப்புறம் சப்தாதே ரபி, சப்தாதேன்னு சொன்னா சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் இந்த இந்திய பஞ்ச இந்திரியங்களுடைய சேஷ்டைகள் எல்லாம் அதோட நீங்க கூட சேர்ந்து போயிட்டீங்கன்னா உங்களை இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்றத மறக்கடிக்கப்படும். அது அதனால அதுல இருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றிக்கணும், நீங்களே தான் காப்பாற்றிக்கணும். சப்தாதேரபி விஸ்மிருதே அப்படின்னா இதனால ஏற்படக்கூடிய இந்த ஆத்ம மறதி உங்களுக்கு வந்துடும். திடீர்னு இது லோக விவகாரம் நித்திர சமயத்துல அப்புறம் இந்த சப்தாதி விஷயங்கள் எல்லாம் பிரவர்த்திக்கும் போது நம்ம தான் ஆத்மாங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, மறதிக்கு காரணமாயிடும். அதனால இதுக்கு அவகாசமே கொடுக்காதுங்க. வச்சிட்டு நான் அவசரம் தத்துவா, அவசரம் அப்படின்னாக்க தமிழ்ல வந்து அவசரம்னாக்க வேற அர்த்தம், சம்ஸ்கிருதத்துல அவசரம்னாக்க அவகாசம் அர்த்தம். அவசரம் இந்த சான்ஸ், இந்த சான்ஸை மாத்திரம் வச்சிட்டு கொஞ்சம் கூட நீங்க கொடுக்காதீங்க. அப்படின்னா எப்பொழுதும் கொடுக்காதீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கொச்சித்துனாக்க கதாச்சித்து அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. கொச்சித்துனாக்க சிறிதேனும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு கதாச்சித்து எப்பொழுதும் அவசரம் ந தத்வா அல்ல அதத்வா, இதுக்கு சான்ஸே கொடுக்காதபடிக்கு நீங்க என்ன பண்ணணும்னா சிந்தைய நல்லா யோசனை பண்ணிட்டே இருங்க. என்னது ஆத்மானம் ஆத்மனி, அந்த ஆத்மாவை உங்களுடைய புத்தி என்ற ஆத்மனி புத்தவ் அந்த ஆத்மாவை சிந்தைய எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருந்துட்டே இருந்தீங்கன்னாக்க இதுதான் வழி. வேதாந்தத்தை எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்கிறது தான் இது வழி. எப்ப பார்த்தாலும் நயே வேதாந்தத்தை ஆத்மதே ஆமுதே காலம். சில பேர் என்ன சொல்றாங்க, சாகர பரியந்தம் இந்த வேதாந்த சிந்தனைய பண்ணிட்டே இருக்கணும்னு மனு சொல்லியிருக்காரு அப்படின்னு. சில பேர் என்ன சொன்னா ஆத்மதே காலம்,
உங்களுக்கு ஞானம் மறதி என்றதெல்லாம் அந்த சக்தி, ஞாபக சக்தி இருக்கிற வரைக்கும் இந்த வேதாந்தத்தை நினைச்சுட்டே இருக்கணும்னு. ஆஸ்ருதே காலம் நயே வேதாந்த சிந்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சில பேர் ஆமிருதே காலம், அப்படி இல்லை, எட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா ஆமிருத ஆகிற வரையும் இந்த ஆத்மாவை நினைத்து கொண்டே இருக்கணும். அப்பதான் இந்த அத்தியாசமானது போகும். இல்லைன்னா இந்த அத்தியாசம் கொஞ்சம் ஏமாந்துட்டோம்னாக்கா அதை கொஞ்சம் மறந்துட்டோம் இந்த விஷயத்தைன்னா இது வந்துடும் அப்படின்னு ஒரு அர்த்தத்துல சொன்னாங்க. உறக்கத்திலிருந்தும் லோக வார்த்தைகள் வியாபாரத்திலிருந்தும் சப்தங்களிலிருந்தும் ஏற்படக்கூடிய இந்த மறதிக்கு கொஞ்சம் கூட அவசரம் நதத்வா, அவசரம் கொடுக்காதபடிக்கு அந்த ஆத்மானம், அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஆத்மனி புத்தௌ, புத்தியில சிந்தைய அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இது பஞ்சமியில வச்சுக்காம சஷ்டியில வச்சுக்கணும். சம்பந்தம் நித்ராயாக, நித்ரா சம்பந்தமான விஷயங்களிலிருந்து, லோக வார்த்தாயாக, லோக விவகாரம் அதனுடைய சம்பந்தம், சப்தாதேக சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் முதலிய விஷயங்கள் அதனுடைய விஷயங்கள், விஸ்மிருதி மறதி, இதுல இருந்தெல்லாம் நீங்க உங்களை காப்பாற்றுக்கணும். இதுல இருந்தெல்லாம் நீங்க எப்படி காப்பாற்றணும்? கொச்சித்து ந அவசரம் தத்துவா, இதுக்கு அவசரமே கொடுக்காம கொச்சித்து ந அவசரம் தத்துவா, கொச்சித்து அவசரம் ந தத்துவா, ந தத்துவானா அதத்வா கொடுக்காதபடிக்கு ஆத்மானம் ஆத்மனி சிந்தைய அப்படின்னு 6வது பக்தியில பண்ணாலும் இதே அர்த்தங்கள் வருது. அதுக்கப்புறம் மாத்ரா பித்ரோர்மலோத்பூதம் மதமாம்சமயம் வபு யத்வா சாண்டாலவத் தூரம் பிரம்மீபூய கிருதி பவ. மாதா பித்ரோஹோ மலோத்பூதம் மலம் மாம்சமயம் வபு யத்வா சாண்டாலவத் தூரம் பிரம்மீபூய கிருதி பவ. மாத்ரா பித்ரோஹோ மலோத்பூதம் இதம் சரீரம். இந்த சரீரம்னா என்ன? அம்மா அப்பாவுடைய அசிங்கத்துல மலத்துல இருந்து உண்டானதுதான் இந்த சரீரம். இதை நினைச்சுட்டே இருங்க எப்பொழுதும். இந்த சரீரம் இல்லைன்னா சித்தர்கள்லாம் நிறைய பாடியிருக்காங்க இந்த சரீரத்தை. இதுக்கு பேரு தகன யோக்கியம் தான், இது தேகம் தான், இது தேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு நிறைய பரத்தியாவதேவதா பணத்தியாவதேதா, பரத்தியும் பணத்தியும் மனத்தில் உள்ள அளவுதான் அப்படின்லாம் நிறைய போகங்கள் எல்லாம் பத்தி சொல்லியிருக்காரு சித்தர்கள். அப்படி இந்த மலோத்பூதமான இந்த சரீரம், இதுல இருந்து வரக்கூடியது என்ன சரீரம் வரும்? அது மலமாம்சமயம் வகுப்பு. இதுல இருந்து உண்டான சரீரம் மலமாம்சத்துல இருந்து வந்ததுதான். இப்படி நினைத்து கொண்டு சண்டாலவது ஒரு நாய்க்குன்ற சண்டால வந்தான்னா எப்படி இரிட்டேட் ஆகிறீங்களோ அப்படி இந்த தேகத்தை பார்த்து இரிட்டேட் ஆகி எத்துவா இதை தள்ளி விட்டு பிரம்மி பூவிட்ட இப்படி பிரம்மி இந்த பிரம்மானந்தத்தை அடையணும். நீங்க பிரம்ம பாவனையிலே நிலை பெறணும். அப்போதான் கிருதி பவ. கிருதகிருத்தியன் அப்படின்னா கிருதி அப்படின்னாக்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்பவனுக்கு பேர் கிருதகிருத்தியன் பேரு. அப்பதான் நீங்க கிருதி, உங்களுடைய ஜென்மா எதுக்காக வந்தது, எதை செய்யறதுக்காக வந்ததோ அது அப்பதான் செய்ததாக ஆகும். எப்போ செய்ததாக ஆகும்னா இந்த மனோத்பூதமான இந்த சரீரம் மாம்சமயமான இந்த ஒப்புவாரந்து சாண்டால ஒரு சண்டாளனை பார்த்தா எப்படி தீண்டதகாதவனை பார்த்தா அருவருக்குள் நம்ம தள்ளி விடுறோமோ அப்படி இந்த ஒப்பையும் என்னைக்கு தள்ளி விடுறீங்களோ அப்படின்னா பிரம்மி பூயா அப்படி பண்ணி அந்த பிரம்ம பாலத்திலேயே நிறைவேற்று இருக்கவர்கள் தான், அவர்கள் தான் கிருதி பவதி. செய்ய வேண்டிய காரியத்தை செய்தவனாக அப்பொழுதுதான் நீங்கள் ஆவீர்கள் அப்படின்னு ஆக வேண்டும் பவ, அப்படி ஆவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார், உபதேசம் பண்ணிட்டார். இதே விஷயத்தை அவர் 159வது ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தைய தொங்மாம் சமேதோஸ்தி புரீஷராசௌ அகம் மதிம் மூடஜன கரோதி விலக்ஷணம் வேஸ்தி விசாரசீலா நிஜஸ்வரூபம் பரமார்த்தபூதம். இந்த சொத்து மாம்சம் மேதத்து எலும்பு புரீஷம் மாத்திரம் இப்படியான இந்த சரீரம், இந்த சரீரத்துல யார் அகன்ற அபிமானம் வச்சுப்பானோ மூடஜனங்கள் தான் வச்சுப்பாங்களே தவிர புத்திசாலியா இருக்கும் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான். இந்த மலம் மூத்திரத்தை கூட சரீரமான ஒப்புவானது தியாகியம் தான் அங்கேயே சொல்லிட்டாரு. அதை இங்க ரீகால் பண்ணிட்டாரு. இதை ஏன் ரீகால் பண்ணாருன்னா, இவர் இந்த ஸ்லோகங்கள்லாம் எப்படி போயிருக்காருன்னா அத்தியாத்ம உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அது அந்த 108 உபனிஷத்துல இருக்கு, புத்தகங்கள்லாம் இருக்கு. அந்த அத்தியாத்ம உபனிஷத்துல என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதை அப்படியே போட்டிருக்காரு. மாதா பித்ரோர்மலோத்பூதம் மலமாம்சமயம் வபு யத்வா சாண்டாளவத் தூரம் பிரம்மீபூய கிருதி பவ
அப்படின்னு அந்த அத்தியாத்ம உபனிஷத்துல என்ன வார்த்தைகள் இருக்கோ அந்த உபனிஷத் வார்த்தைகளையே ஆச்சாரியால் இங்க எடுத்து போட்டிருக்காரு. அதான் இந்த இந்த சந்தர்ப்பத்துல நிறைய ஸ்லோகங்கள் அவர் அந்த எடுத்து அத்தியாத்ம உபனிஷத் புத்தகத்தை எடுத்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கா. அப்படியே வெர்பாட்டியும் அங்கேருந்து போட்டு சாதாரணமா அது மாதிரி ஆச்சாரியால் பண்ண மாட்டார். அந்த உபனிஷத்து அந்த காலத்துல அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறதுனால அவ்வளவு பிரபலமா இல்லை இப்போ. ஆனா அந்த அத்தியாத்ம உபனிஷத்துல இருக்கிற அதே பதங்களையே அவர் எடுத்து போட்டிருக்காரு. இதுக்கு அடுத்ததும் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல இருக்கிறது இது 6வது ஸ்லோகம் எடுத்து பார்த்தா அத்தியாத்ம உபனிஷத்துல 7வது ஸ்லோகமே இது. கடாகாசம் மகாகாசே இவாத்மானம் பராத்மனி விலாப்ய அகண்ட பாவேன தூஷ்ணீம் பவசதா முனே. கடாகாசம் மகாகாச இவ ஆத்மானம் பராத்மனி. கடாகாசம் மகாகாசே அப்படின்னு புரியணும். கடாகாசம் மகாகாசத்தில் சப்தமி. அந்த ஏன்றது ஏன் அங்க விட்டு போச்சுன்னா பின்னாடி பவல் வந்ததுன்னாக்கா முன்னாடி இருக்கிறது ஏன் விட்டு போயிடும். அது தனியா நம்ம பிரிக்கும் போது கடாகாசம் மகாகாசே அப்படின்னு பிரிக்கணும். பிரிக்கிறதா இருந்தா இல்ல சேர்த்து பிடிக்கிறதா கடாகாசம் மகாகாச இவாத்மானம் பராத்மனி. இல்ல கடாகாசம் மகாகாசே இவாத்மானம் பராத்மனி அப்படி படிக்கணும் அந்த ஏவை. அப்ப இந்த ஏவ போட்டா மகாகாசே மகாகாசத்தை அதிகரமான சப்தமி. மகாகாசத்தில் கடாகாசத்தை விலாபய அப்படின்னா அதை கலக்கணும். ஆகாசத்தினுடைய திருஷ்டாந்தத்தை எதுக்க உபனிஷத்துல அங்கங்க இதுவும் உபனிஷத்து வாக்கியம் தான். இந்த உபனிஷத்து எடுக்கிறதுனா கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்ம பிரம்மத்துக்கு ஈக்குவலா நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறது அந்த ஆகாசம் தான். ஏன்னா அதுவும் ஏகமா இருக்கு, ஒன்னா இருக்கு. எங்க போனாலும் ஒரே ஆகாசம் தான். இங்க இருந்து அமெரிக்கா போனாலும் ஒரே ஆகாசம், மதுரை போனாலும் ஒரே ஆகாசம் தான், போனாலும் ஒரே ஆகாசம் தான். ரெண்டாவது சர்வ வியாபியா இருக்கு. எங்க போனாலும் அந்த ஆகாசம் நம்மளோடய கூட வந்துட்டு இருக்கு. அதனால இது ஏகமாவும் இருக்கு, சர்வ வியாபியாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லை, இது அகண்டமாகவும் இருக்கு. இதை பிரிக்கவே முடியல. இந்த ஆகாசத்தை யாராலையும் வெட்ட முடியல. அவன் கீதையில சொல்ற மாதிரி கத்தியால வெட்டுறதோ நெருப்பால சுடவோ வாயுவால உலர்த்தவோ முடியாததான் இருக்கு அப்படிங்கிற அந்த ஆத்மா எப்படி இருக்கு அதே மாதிரிதான் இந்த ஆகாசமும் இருக்கு. இப்படி இந்த ஆகாசமானது கிட்டத்தட்ட இந்த ஆத்மாவுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா இந்த ஆத்மா ஆகாச சம்பூதான்னு சுதி சொல்லி இந்த ஆகாசம் உண்டானதுப்பா, இங்க பிரம்மமானது அஜம் உண்டானது இல்லை. அதனால இந்த ஆகாசத்தை எக்ஸாம்பிள் வரைக்கும் எடுத்து எது வரைக்கும் எடுத்துக்கணுமோ அது வரைக்கும் எடுத்துட்டு பாக்கி விட்டுணும். இங்க எக்ஸாம்பிள் எப்படி இருக்கு, கடாகாசம் படத்துல இருக்கக்கூடிய ஆகாசம், டம்ளர்ல இருக்கக்கூடிய ஆகாசம், நம்ம ரூம்ல நம்ம கஷ்டப்பட்டு 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினா பிளாக்ல இருக்கக்கூடிய ஆகாசம், இந்த ஆகாசமும் வெளியில இருக்கிற ஆகாசமும் ஒண்ணுதான். இந்த ஆகாசத்தை என்ன பண்ணா அந்த மகாகாசே அந்த பேராகாசத்துல கொண்டு போய் நீங்க கலந்துட்டேன்னா இருக்கிறதுன்னா ஒரு ஆகாசம் தான். அதே மாதிரி இந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்றோம், இந்த சரீரத்துல இருக்கு மாத்திரம் நினைச்சிட்டு இருக்காங்க தவிர இந்த சரீரத்துக்கு வெளியிலையும் இங்கபடி எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் பரபிரம்மம். அது இங்க தெரியறார் அவ்வளவுதானே தவிர அதுக்காக நம்ம இந்த உடம்புல இருக்காருன்னு நினைக்கின்றார். அவர் இந்த உடம்புல தெரியறார் அவ்வளவுதான். எப்படி குடத்துல அந்த ஆகாசமானது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த டம்ளர் எடுத்துன்னு போனான்னாக்கி நீங்க அமெரிக்காவுக்கு எடுத்துன்னு போனா அந்த ஆகாசத்தையுமா எடுத்துன்னு போனோம். நம்ம மாதிரி இருக்கிற டம்ளர் இருக்கும் கூடவே எல்லாத்தையும் அந்த மாத்திரையெல்லாம் எடுத்துன்னு போற மாதிரி அதுல இருக்கிற ஆகாசமா அங்க இருக்கிற ஆகாசத்தை அது அசியம் பண்ணிக்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆத்மாவும் எங்க இருக்கிற ஆத்மா தான். நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுடைய ஆத்மா உங்களுக்கு முன்னாடியே அங்க ததேஜதி தன்னைஜதி தத்தூரே தத்வந்திகே அப்படின்னு உங்களை விட பாஸ்டா போறது. ஏன்னா உங்க மனசுக்கே இருக்கும், உங்க மனசுக்கு பின்னாடி இருக்கிற சாட்சியா இருக்கக்கூடிய ஆத்மா உங்களை விட முன்னாடி போய் தான் அங்க நிற்கும். ஆகையினாலதான் இப்படி போறோன்றதுக்கு ஒரு ஆகாச திருஷ்டாந்தத்தை வச்சு ஒரு சொல்றார். கடாகாசம் மகாகாசே இவ. இப்படி கடாகாசம் மகாகாசம் சொன்னா நல்லா புரியாது. ரெண்டு ஒரு ஆகாசம் தான். அந்த கடத்தை போட்டு உடைச்சிட்டீங்கன்னா அங்க இருக்கிறது மகாகாசம் தான். அதே மாதிரிதான் இந்த ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த உடல்ல இருக்கிற ஆத்மாவும் இந்த உடல் போச்சுன்னா அது எங்க இருக்கும், அது வெளியில இருக்கக்கூடிய எல்லாத்தோடய இருக்க போறது. அவ்வளவுதான். இவா பரமாத்மனி ஆத்மானம். எப்படி மகாகாசே கடாகாசம் விலாபிய எப்படி நீங்க அதை போக்கடிச்சீங்களோ அதே மாதிரி பரமாத்மாவை இந்த ஆத்மாவை நீங்க கிடைச்சீங்கன்னா என்னாச்சு, இந்த உடம்பு போயிடுச்சுன்னா இங்க இருக்கிறது ஒரு ஆத்மாவோட சேர்ந்துடும். பரமாத்மனி விலாபிய. அப்ப என்ன பண்ணா அகண்ட பாவேன. அகண்டன இன்டிவிசிபிள். ஆனா வெட்டுப்படாது. இந்த ஆத்மா வெட்டுப்படாதானே எது இருந்தாலும் அது போச்சுன்னாக்க அது பண்ண முடியாது, வெட்டவோ குத்தவோ முடியாது. அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவும் இருக்கு.
ஆத்மாவும் பரமாத்மாவும் அபேதமாக இருக்கின்ற காரணத்தினால், அகண்ட பாவேன அபேதமாக இருக்கின்ற காரணத்தினால என்னாச்சு, அது அபேத பாவமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிண்டு சதா எப்பொழுதும் தூஷ்ணீம் பவ, எப்பொழுதும் பேச்ச குறைச்சி தூஷ்ணீமா இருக்கணும். எதுலையும் கலர் இல்லாம உதாசீனவத் ஆசீனஹா அப்படின்னாரு. எதுலையும் கலந்துக்காம தூஷ்ணீமா இருக்கணும்னா வாயை பத்தி இருக்கணும்னு. அந்த சில இடத்துல இந்த ஹோமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கான்டெக்ட்க்கு ஏற்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். இந்த முதல்ல ஹோமத்தை வளர்க்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆகுதி கொடுப்போம் இந்திராய சுவாகான்னு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், வாயில எதுவுமே சொல்லக்கூடாது. வாத்தியார் என்ன சொல்லுவாரு, இங்கேருந்து இங்க பண்ணுங்க, நிர்வதியிலேருந்து ஈசான பரியந்தம் நீங்க சொட்ட சொட்ட விடுங்க அந்த கிரியான்வார். ஆனா சுவாகாவ இந்திராய இதன் நம்மமா மாத்திரம் உத்தேசிய தியாகம் மாத்திரம் தான் சொல்லுவாரே தவிர அது எதுக்கு சுவாகா இந்திராய சுவாகான்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அது தூஷ்ணீமா இருக்காங்க. அப்படின்னாக்க நீங்க சொல்லாம பண்ணணும் அப்படின்ற அர்த்தத்துல. இங்க தூஷ்ணீம் அப்படின்னா இந்த கான்டெக்ட்ல என்னன்னாக்க பேசாம இருக்காரு. ஏன்னா வேதமானது என்ன சொல்றது, அந்யா வாசாபி முஞ்சத, ஞானிக்கு அழகு என்னன்னாக்க வேற வார்த்தைகளையே பேசக்கூடாது. பேசினா வேதாந்த சிந்தனையை பற்றி தான் பேசணும், பிரம்மத்தை பற்றி தான் பேசணும். அதை தவிர பாக்கி எதுவுமே பேசக்கூடாது. ஆனால்தான் அந்த காலத்துலாம் சன்னியாசிகள்லாம் போய் ரொம்ப பெரியவாள்லாம் போய் பார்க்க மாட்டான் அடிக்கடி எல்லாம். ஏன்னாக்கா இவாளுக்கு என்ன பயம்னா, போய் பார்த்தான்னாக்கா அவ பிரம்ம சிந்தனையில உட்காந்துருப்பான். நம்ம போய் பார்த்தான்னாக்க அவளுடைய சிந்தனை கெட்டு போகும். அவ நம்மளை பார்த்து என்ன சக்கியமா ஊர்ல இருந்து பஸ் வந்து தானே அவ கருணையினால இறங்க வேண்டியிருக்கும். இறங்கி அவ பண்ணான்னா ஒரு 10 நிமிஷம் யாருடைய கணக்குல அந்த பாவம் போடுது, அவளுடைய பிரம்ம சிந்தனையை கிடைத்த பாவம் எனக்கு வந்து சேர்றது. ஆகையினால ரொம்ப பெரியவாள்லாம் போய் அடிக்கடி எல்லாம் பார்க்க மாட்டான். அவள் வேணா ஆத்துல பூஜை பண்ணிப்பா, அவளுடைய படத்தை வச்சுப்பா, அவளை ஃபாலோ பண்ணுவா. அவளுடைய லெக்சர்ஸ் வந்ததுன்னா போய் ஜெனரல்ல போய் கேட்பா. போட்டு கிட்ட எல்லாம் போய் ரொம்ப பண்ணிட்டானாக்க இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும்னு. அதனால ஏன்னா அவளுடைய ஒரு ட்ரைட், ஞானிகளுடைய ட்ரைட் தூஷ்ணீமா உட்காந்துருப்பா. அவளுக்கு மௌனமா உட்காந்துருப்பா. மௌனம் தான் அவளுக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கு. மௌனம் அப்படின்னாக்க எந்த செயலும் செய்யாம இருக்கிறதுக்கு மௌனம்னு பேர். ஆனா நம்ம இப்ப மௌனம்னா என்னன்னா வாக்கு மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணா மௌனம் நினைச்சிட்டு இருக்கோம். மௌனம்னா எந்த கிரியும் அவளுக்கு செய்யக்கூடாது. அதனால வாக்கு அந்த பேச்சுன்றதும் ஒரு கிரியை தானே, அதனால அதையும் செய்ய மாட்டாங்க. அதனால மௌனமா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஒரு செயலும் இல்லாம உட்கார்ந்துருக்கவங்க பிரம்ம பாவத்துல பிரம்மி பூயராக உட்கார்ந்துருக்காங்க அர்த்தம். தூஷ்ணி பவ, அப்படி அந்த அபேத பாவனையிலே சதா தூஷ்ணி பவ அப்படின்னு நம்மளை பார்த்து கருணையோட நம்மளையும் ஞானியும் நினைச்சிட்டு இப்படிதான்பா நீயும் இருக்கணும். நம்மளை பத்தி தெரியாது, ஒரு மணி நேரத்துல மறந்துடுவாங்க. ஆச்சாரியால் அப்படி நினைக்கல. எல்லாரையும் சீக்கியங்களாகவும் எல்லாரையும் சன்னியாசியாகவும் நினைச்சிட்டு, ஏன்னா வேளாண் படிக்கிற எல்லாரையும் சன்னியாசியா பாவிச்சுதான் சொல்லணும்னு இருக்கு. அதனால அவளை யாரையும், அதனால நமக்கு இது சமாச்சாரிக்கே தவிர உண்மை என்னன்னாக்க இதுதான் பாவம். அவெல்லாம் வந்து சன்னியாசியா நினைச்சுதான் இந்த சாஸ்திர புக்கெல்லாம் எழுதினாங்க. விதிஷா சன்னியாசம் வாங்கிட்டு படிக்க வேண்டிய புத்தகங்கள் தான் இதெல்லாம். அதனாலதான் அந்த சன்னியாசிக்கு வர மாதிரியே இதெல்லாம் இருக்கு. தூஷ்ணி பவ அப்படின்னு கடாகாசம் மகாகாசே இவ ஆத்மானம் பராத்மனி விலாப்ய அகண்ட பாவேன தூஷ்ணீம் பவ சதா முனே. கடாகாசம் குடத்தில் இருக்கக்கூடிய ஆகாசத்தை, மகாகாசே எப்படி பேராகாயமா இருக்கக்கூடிய இந்த பேரிடைவெளியில கலப்பது போல, இவ ஆத்மானம் இந்த ஜீவாத்மாவை பராத்மனி அந்த பரமாத்மாவின் விலாப்பியன்னா லயம் செய்து லயிக்க செய்து அகண்ட பாவேன இன்டிவிசிபிளான ஒரு நிலை, எதையினாலும் மாறாததான ஒரு நிலை, அபேதமான ஒரு நிலையை சதா எப்பொழுதும் தூஷ்ணீம் பவ மௌனமாக எப்பொழுதும் அதே பாவனையோட இருக்க வேண்டும் அப்படின்ட்டார். பவ அப்படின்ட்டார். இதுவும் அத்தியாத்ம உபநிஷத்துல வந்து அடுத்த ஸ்லோகமே 7வது ஸ்லோகமே வந்திருக்கு. அவர் அண்ணா எழுதியிருக்காரு 27வது ஸ்லோகம் வேற ஸ்லோகம். ஆனா இந்த 27வது ஸ்லோகம் இதே அர்த்தத்தை சொல்றது, அதனால அவர் 27 போட்டார். ஆனா புத்தகத்துல பார்த்தா 7வது ஸ்லோகமே இதே ஸ்லோகம் தான் அங்கேயும் இருக்கு. ஸ்வப்ரகாசமதிஷ்டானம் ஸ்வயம் பூய சதாத்மனி சதாத்மனா பிரம்மாண்டமபி பிண்டாண்டம் யஜ்யதாம் மல பாண்டவதே. ஸ்வப்ரகாசம் அதிஷ்டானம். ஸ்வப்பிரகாசம் சித் ரூபம் ஸ்வதசித்தம்.
நமக்கே பிரகாசமா எந்த லைட்ல நம்ம இதை பார்த்தோம், சொப்னத்தை பார்த்தோம், எந்த லைட்ல பார்த்தோம்? என்ன எடுத்து போய் காட்டுல கொண்டு போய் இருட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டா கூட யாராவது பைக்ல கேட்டாங்கன்னா நீ உயிரோட இருக்கியாங்கனாக்க இருக்கான்னு சொல்றாங்க. எந்த லைட்டை பார்த்து சொன்னேன் அப்படின்னா சுதர்சித்தமாக இருக்கு. அந்த லைட்டை தான் சைத்தன்ய ஒளி அப்படின்னு சொல்றோம். அந்த ஒளின்னா நம்ம இந்த பாக்குற இந்த ஒளி இல்லை, அது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அறிவொளி, அது உள்ளுக்குள்ள நான் அந்த ஒளி, அதுதான் சொப்பிரகாசன் அப்படின்னு. அது அப்பிரமேயம், சொப்பிரகாசா அப்பிரமேயான்னா சகஸ்ரநாமத்துல நாம இந்த அர்த்தத்துலதான் வருது. சொப்பிரகாசம் சித்ரூபமாக இருக்கக்கூடிய சைத்தன்ய பிரகாசமாக இருக்கக்கூடியது, அப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நான் 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 பிரகாசிக்கிறதுனா ஒளியா இல்ல, நான் நான் எப்பொழுதும் புலனும் இருந்து கொண்டே இருக்க. அது அதிஷ்டானம். அதிஷ்டானம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம சில பேர் சொல்றேன்னா நெய்யாயிக்கெல்லாம் அது அதிஷ்டானம்னாக்க ஃபவுண்டேஷன் நினைச்சிட்டு இருக்கான். நம்மளும் அதிஷ்டானம் அதிஷ்டானம் கேட்டா அதுல சப்ராட்டம் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லலாம். இது எதுவுமே சரியான வார்த்தைகள் கிடையாது. பேசிக் பேசிக் அதுதான், அதுடைய பேசிக்ல தான் எல்லாமே இருக்குன்னா அதுவும் எதையோ ஒண்ணு சுமக்கிற மாதிரி ஆயிடுறது. அடிப்படையா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுலயும் ஒரு பிரச்சனை வருது. இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா எது இருந்ததோ பாக்கி எல்லாம் இருக்கோ, எது இல்லைன்னா இதெல்லாம் இருக்காது. நான் இருந்தாதான் என்னுடைய கண்ணு வேலை செய்யும், என்னுடைய மூக்கு நுகரும், என்னுடைய காதுனாக்க இதெல்லாம் எதை ஆசிரியிருக்கு? அடிப்படையான எண்ணெய் ஆசிரியர் அகம பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் இருக்கு. அந்த அகம்ன்றதான் அதிஷ்டானம். அதிஷ்டானம்னாக்க இப்படி புரிஞ்சுக்க வேண்டாம், ஒரு பவுண்டேஷன் மாதிரி. அதிஷ்டானம் அது இல்லைன்னா இது இல்லைன்னா எல்லாத்துக்கும் காரணம் அது இல்லைன்னா இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்றது அதிஷ்டானம். இப்படி சொப்பிரகாசமாகவும் அதிஷ்டானமாகவும் ஸ்வயம் பூய எப்பொழுதும் ஸ்வயம் நானாகவே ஆகி எப்படி ஆகணும்? சதாத்மனா சத்ரூபமான ஆத்மாவாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு. சொப்பிரகாசம் அதிஷ்டானம் ஸ்வயம் பூய சதாத்மனா அப்படி ஆகி என்ன பண்ணோம் அப்படின்னா பிண்டாண்டம் பிரம்மாண்டம். அப்படி இந்த பிண்டாண்டம் அப்படின்னாக்க இந்த பிண்டாண்டம்னா இந்த தேகம், தேகத்திலையும் பிரம்மாண்டம். அப்படி இந்த தேகத்தை மாத்திரம் இல்ல, சும்மா உங்களுக்கு புரியுறதுனால முதல்ல தேகம்னு சொன்னேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில போய் இந்த பிரம்மாண்டம் முழுக்க, இந்த உலகம் முழுக்க, இந்த உலகம் முழுக்கன்னா கூட நமக்கு என்னன்னா வெளியில பாக்குற இந்த சின்ன உலகம் உங்களுக்கு வந்து மெட்ராஸ் வரைக்கும் தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் உங்களுடைய மிஷனை பெருத்து பண்ணோம்னா இந்தியா முழுக்க, இந்தியா முழுக்க இல்ல உலகம் முழுக்க 6 கண்டங்கள், எல்லா கண்டங்களையும் சேர்த்து நீங்க எடுங்க யூனிவர்ஸ் முழுக்க அப்படின்னு சொல்றதோட நிற்காம அவர் என்ன பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மாவலோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம்னு மேல இருக்கிற அதல விதல அரசாதல தலாதல பாதாளன்னு கீழே இருக்கக்கூடிய 7 இப்படி 14 லோகங்கள் இருக்கு. இந்த சதுர்தச புவனாத்மகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தையும் அப்படின்னு அர்த்தம். இந்த தேகத்தை மாத்திரம் நீங்க தள்ளி விட்டா போதா, தியாகம் பண்ணா போதாது. இந்த பிரம்மாண்டம் 14 போனாகாரமா இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டத்தையும் பிண்டத்துல இருக்கிறது தான் பிரம்மத்துல இருக்கும், பிரம்மத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்கும்னு சொல்லுவாங்க. எது பிண்டாண்டத்தை? அதனாலதான் இந்த இதெல்லாம் வந்திருக்கு நமக்கு. ஜோதிட சாஸ்திரம்லாம் பார்த்தா ஜோதிட சாஸ்திரம்லாம் எப்படி வந்திருக்குன்னா அங்க எப்படி மூவ்மெண்ட் இருக்கோ, சூரியனுடைய மூவ்மெண்ட் இருக்கோ, அது வந்து இங்கேயும் பாதிப்பு இருக்கு. அங்க சந்திரன் எப்படி இருக்கோ இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவான் இந்த பிண்டாண்டத்துக்கும் பிரம்மாண்டத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனா இந்த வேதாந்தத்துக்கு என்னன்னா இது ரெண்டுத்தையுமே தியாகம் பண்ணிட்டாரு. சேத்தியதான் பிரம்மாண்டமே பிண்டாண்டம் சேத்தியதான் நன்னா தியாகம் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. எப்படி தியாகம் பண்ணணும் அப்படின்னா மலபாண்டவது ஒரு அசிங்க மலம் இருக்கக்கூடிய அந்த குடத்தை நீங்க எப்படி தூக்கி போடுவீங்க? அருவருப்பா உடனே எங்க இந்த ரூம்ல இருக்கவே கூடாது இந்த அட்டத்தனம் அப்படின்னு தூக்கி போய் எப்படி எறிவீங்களோ அப்படி இந்த உடலையும் இந்த பிரம்மாண்டத்தையும் நீங்க அப்படி தூக்கி அடிக்கணும் அப்படின்னு அவர் வந்து அந்த லெவல்ல நின்று பேசிட்டு இருக்கார் ஆச்சாரியார். அப்படி நிச்சயமா நினைக்கணும். ஆமா, அத்தியாசத்திலயும் சொப்பிரகாசம் அதிஷ்டானம் ஸ்வயம் பூய சதாத்மனா சொப்பிரகாசமாகவும் அதிஷ்டானமாகவும் சதாத்மனா ஸ்வயம் பூயாக சத்ரூபமாக இருக்க ஆத்மாவாக நீ ஆகி அந்த நிலைமைக்கு நீ ஆயிட்டன்னா என்ன பண்ணுவோம் அடுத்ததுன்னாக்க இந்த அண்டத்து மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இந்த பிண்டாண்டத்து மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இந்த உலகத்து மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படி இது ரெண்டுத்தையும் துச்சமா தெரியலாம், இது ரெண்டுத்தையும் நல்ல தியாகேனைக்கேன அமிர்தத்துவமான சுகு அப்படின்னு சொன்னதுனால இதை தியாகம் பண்ணாதான் வரும். அது எப்படி தியாகம் பண்ணனா மலபாண்டவது
மண்பாண்டத்துல எப்படி மலம் இருக்கக்கூடிய மண்பாண்டத்தை எப்படி உடனே தூக்கி அதை எப்படா இதை தள்ளி விடுவான்னு நீங்க பாக்குறீங்களோ அப்படி இந்த உலகத்தை இந்த உடம்பையும் இந்த உலகத்தையும் தூக்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸ்வப்பிரகாசம் அதிஷ்டானம் ஸ்வயம்பூ சதாத்மனா பிரம்மாண்டம் அபிபிண்டாண்டம் யஜ்யதாம் மலபாண்டவதே அப்படின்னாரு. அப்புறம் இன்னொன்னு, இதுவும் அத்தியாத்ம உபனிஷத்துல வரதான். சிதாத்மனி சதானந்தே தேஹாரூಢாம் அஹம் தியம் நிவேஷ்ய லிங்கமுத்ருஜ்ய கேவலோ பவ சர்வதா. போன எக்ஸாம்பிள்ல யஜ்யதாம் மலபாண்டவது அப்படின்னாக்க நமக்கு இப்ப சொல்லிட்டே இருக்கும் போது ஸ்தூல சரீரம் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா அதை பத்தி தானே பேசிட்டே இருக்கான். லிங்க சரீரத்தை பண்ணலாம், அதுவும் அதே கதை தான். அதையும் நீங்க தூக்கிடணும்ன்றதுக்காக அடுத்த ஸ்லோகத்துல சிதாத்மணி சதானந்தே தேஹாரூಢம் அஹம் தியம் நிவேஷ்ய லிங்கம் உத்ருஜ்ய கேவலோ பவ சர்வதா சதா ஆனந்தே ஆனந்தோ பிரம்மே வித்யஜானாத் அப்படின்னு வேதத்துல சொன்ன மாதிரி இந்த பிரம்மமானது சதா ஆனந்த ஸ்வரூபம். அது எப்பொழுதுமே ஆனந்த வடிவமாகவே இருக்கு. சது இது ஆனந்த வடிவமா சச்சிதானந்த ஸ்வரூபமாகத்தான் இந்த ஆத்மாவே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சிதாத்மனி, அந்த நான் தோணக்கூடிய ஸ்வயம் பிரகாசமான அந்த ஆத்மாவில தேகாரூடம் அதை போய் இந்த தேகத்தை ஏற்றி வச்சிடும். இந்த தேகத்துல ஆரூடம்னாக்க ரிஷபாரூடர் கருடாரூடர் அப்படின்னா என்ன, கருடத்துல மேல உட்கார்ந்துருந்தா மகாவிஷ்ணுன்னு அர்த்தம், ரிஷபத்துல மேல வச்சிருந்தா சிவன் அர்த்தம். ஆரூடம்னாக்கா மேல இதை ஏற்றி வச்சோம். இதை ஏற்றி வச்சு என்ன ஆச்சுன்னா அந்த அகம்ன்ற புத்தி உள்ள போச்சு. அதை நல்லா உள்ள போக வச்சுட்டோம். உள்ள போடுதுன்னா நான்ன்றது இந்த மனசுக்கு வந்துருச்சு. ஆனா இந்த லிங்க சரீரத்தோட நம்ம வயப்பட்டுட்டோம். இந்த லிங்க சரீரத்தையும், லிங்க சரீரம்னா சூக்ம சரீரம் அப்படின்னு பேரு. இந்த லிங்க சரீரத்தையும் சூக்ம சரீரத்தையும் உத்ருஜ்ய, எப்படி நீங்க மலபாண்டவத்து இந்த சரீரத்தை நினைச்சீங்களோ அதே மாதிரி இந்த சூக்ம சரீரத்தையும் உதறி தள்ளிதான் ஆக வேண்டும். உதறி தள்ளி சர்வதா எப்பொழுதும் எல்லா நிலைகளிலும் எப்பொழுதும் எக்காலத்திலையும் கேவல ஆத்மா, கேவலான தமிழ் கேவல, கேவலம்னா கைவல்ய பாவம். இங்க கேவல பாவம் கைவல்யம், தனியாக இருக்கக்கூடியது இருக்கிறது ஒன்றுதான், இரண்டற்ற நிலை, ஒன்றாக இருக்கும் நிலை. ஒரு பேலஸ் புத்தகம் ஒண்ணு கைவல்ய நவநீதம்னு ஒரு புத்தகம் தமிழ்ல, அந்த நாள்ல அது படிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. கைவல்ய நவநீதம்னு இந்த கைவல்யத்தை சொல்லக்கூடிய புத்தகம் தான் அந்த புத்தகம். கேவலம் கைவல்யம்னாக மோட்சம்னு அர்த்தம். நிர்குண பிரம்மத்தினால கிடைக்கப்பட்ட மோட்சம், அத்வைத மோட்சம். ஏன்னா மோட்சம்னு சொன்னா நிறைய மோட்சங்கள் இருக்கு. சாலோக்கியம், சாரூக்கியம், சாமீக்கியம் எல்லாம் நடந்துடும். இதெல்லாம் இல்லாத இந்த ஜீவன் முக்தி, ஜீவனா இருக்க காலத்திலேயே இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேரு மோட்சம்னு பேரு. அந்த மோட்சத்துக்கு இன்னொரு பேரு கைவல்யம்னு பேரு. இப்படிப்பட்ட கேவலமான அப்படின்னா என்ன, எதிரியும் பற்றில்லாத வெறும் அந்த ஆத்மாவாக கைவல்ய நிலையை அடைவாயாகன்ற அர்த்தத்துல கேவலோ பவ அப்படின்னாக்க கேவலமாக ஆகுங்கள், அப்படின்னாக்க நீங்கள் பண்ற இரண்டற்றதான பிரம்மமாகவே ஆகுங்கள் அப்படின்னு இன்னொரு உபதேசம். இந்த இடத்துல ஆச்சாரியார் ரொம்ப மனசு வந்து அங்கங்க உபதேசமா கொடுத்துருக்காரு நமக்கு. அவர் என்ன பண்றாரு, அவர் லெவலுக்கு நம்மளை இந்த விவேக் சூடாமணி குடிக்கும் போது வந்து ஞானி ஆயணுன்ற ஒரே ஒரு ஆம்பிஷன்லயே அவர் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் எல்லாம் செகண்ட் பர்சன்ல பவ அப்படின்னு நம்மளை பார்த்து நம்ம படிக்கும் போது என்ன பார்த்து ஆச்சாரியால் சொல்றாருன்னு நினைச்சு படிக்கணுமே தவிர இது யாருக்கும் அவர் சிஷ்ய சொன்னான்னு படிக்க கூடாதுன்ற அபிப்பிராயத்தில் எழுதியிருக்காரு. சிதாத்மணி சதானந்தே தேஹாரூಢம் அஹம் தியம் நிவேஷ்ய லிங்கமுத்ருஜ்ய கேவலோ பவ சர்வதா. சிதாத்மணி, இந்த சித்து சைத்தன்ய நான் என்று இருக்கக்கூடிய இந்த ஆத்மா, ஸ்வயம் பிரகாசமான இந்த ஆத்மாவில் எப்படிப்பட்ட ஆத்மா இது, சதானந்தே எப்பொழுதும் ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவில தேகாரூடம், தேகத்தை மேலே ஏற்றி வச்சு நான் என்ற அகம் தியாம், அந்த தீன புத்தி, நான் என்ற புத்தியை நிவேசிய அது உள்ள போக செய்துட்டோம். அத இந்த அப்படி செய்ததான் வந்துதான் அந்த லிங்க சரீரம். அதனால லிங்க சரீரம், அந்த லிங்க சரீரத்தையும் உத்ருஜ்ய, நன்னா உத்ருஜ்யனாக்க அதை தள்ளிவிட்டு நிராசம் பண்ணிவிட்டு சர்வதா எப்பொழுதும் கேவலமா பவ எப்பொழுதும் பற்றற்ற அந்த கேவலமான ஒரு நிலையை அடையுங்க
அப்படின்னு சொன்னார். அதுக்கு கைவல்ய உபநிஷத்துல கடைசியா அந்த உபநிஷத்து எப்படி முடிஞ்சதுன்னாக்க அநேக ஞானமாத்மதி, இப்படியாக ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்னு யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவன் சம்சாரார்ந்தவன் நாசனம், இந்த சம்சாரன்ற இந்த காட்டை முழுக்க நாசம் பண்ணினவனாக ஆகிறான். தஸ்மா தேவம் விதித்வைனம், இப்படியாக இந்த பிரம்மமும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு ஜீவன் முக்தியை யார் அறிந்து கொள்கிற ஏனம் கைவல்யம் பரமஷ்ணுதே, பரமான அந்த கைவல்யத்தை அடைகிறான். கைவல்யம் பரமஷ்ணுதே அப்படின்னு 2வது தடவை வேற அதை ஆதரவார்த்தம் போட்டிருக்காருங்க. அப்படி இந்த உபநிஷத்துல சொன்ன வார்த்தையை இங்க அவர் சொல்லியிருக்காரு, கேவலோ பவ. கைவல்ய உபநிஷத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படி ஞானியாக ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார். எத்ரை ஜகதா பாசா தர்ப்பணாந்தఃபுரம் யதா தத்ப்ரம்மாஹமிதி ஞாத்வா கிருதகிருத்யோ பவிஷ்யதி. பவிஷ்யதி பவிஷ்யதி அப்படின்னா பவிஷ்யத்தின்னா ஆகிறான், பவிஷ்யத்தின்னா ஆவாய். நம்மளை பார்த்து 2வது சொல்றது அவன் எத்தத் பஷ்யதி தத்வத அப்படின்னு நச்சிகேதன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யமதர்மராஜா அவனை பார்த்து கேட்டான். அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர அஸ்மாத் கிருதாகிருதாத் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பஷ்யசி தத்வத, எதை இந்த ஞானிகள்லாம் பார்க்கிறார்களோ அதை எனக்கு சொல்லுன்னு அவன் கேட்கல. எதை நீர் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எந்த ஜீவ பிரம்ம ஞானத்திலேயே நீர் இருக்கிறீர்களோ அதை எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா கேட்டான். ஏன்னா ஞானிகளை பார்த்தா அப்படித்தானே கேட்கணும். அவ இப்ப அந்த நிலையில தான் இருக்கான்றத நிச்சயமா நம்பி இப்ப கேட்டா அவளும் நல்லா கேட்டான்னு அவரும் கொஞ்சம் இந்த வார்த்தைக்கு பிளாட்டர் ஆயிட்டார். உடனே சொல்ல ஆரம்பிச்சார், ஏதத் வைத்தது ஏதத் வைத்ததுன்னு ஒரு 20 மந்திரங்கள் பின்னாடி சொல்லிவிட்டார். நீ கேட்டிய அது இதுதான், எத்தத் பட்சத்தி தத் வதான்னு சொன்னிய, தது எது வதான்னு சொன்னியோ அது இது ஏதத்து ஏதத்து அப்படின்னு சொன்னார் அவர். அப்படி சொல்லி அதே மாதிரி ஆச்சாரியாலும் பவிஷ்யத்தின்னு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அப்படி ஆகிவிடுவாய் அப்படின்னு ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்ல, ஆகிவிடுவாய் அப்படின்னு பர்சன்ல சொல்றாரு. எத்ரை ஜகதா பாசா எத்ர ஜகத்து ஏஷா ஜகத்து ஆபாசா, இந்த ஜகத்தினுடைய தோற்றமான ஆபாசம்னாக்க பாசம்னாக்க உண்மையான தோற்றம். இந்த சூரியன் பாதிக்கிறான் அப்படின்னாக்க உண்மையான தோற்றம். இந்த உலகம் தோன்றதுன்னாக்க இது கயத்துல பாம்பு, இது ஆபாசம். கயத்துல பாம்பு தோன்றது ஆபாசம். கயிறு தான் நிச்சயம், கயிறா தான் சொன்னா, கயிறு பாம்பா தோணிச்சுன்னா அது ஆபாசம், ஒண்ணு இன்னொன்னா தோணிச்சுன்னா ஆபாசம். இந்த ஜெகத்தானது என்ன பண்ண பிரம்மமா தான் நமக்கு தெரியணும். அத்தியாசனத்தினால நம்ம பாக்குறோம். அத்தியாசம் என்னுடைய ஆங்கிள் அத்தியாசம் வந்ததுனால பார்த்தேன். அது எப்படி தோன்றதுன்னாக்கா அது எப்படி அது மாதிரி இது இருக்கிறதுனால மாதிரிங்க அர்த்தம். ஆபாசம்னாக்கா அது மாதிரி இது. எத்திர ஏஷ ஜெகத் ஆபாசா, எங்க இந்த ஜெகத்தினானது தோற்றமானது தர்ப்பணாந்தఃபுரம் யதா, கண்ணாடி தர்ப்பணம் அப்படின்னாக்க கண்ணாடி, அந்த கண்ணாடியில உள்ள இருக்க மாதிரி இருக்கு இந்த பட்டணம். நீங்க கண்ணாடி பாத்தீங்கன்னா கண்ணாடி உள்ளே இருக்கான், அது எப்படி இருக்குன்னாக்க எல்லாம் தெரியுது. அந்த மலைகளை ஒரு கண்ணாடியை வச்சீங்கன்னா அது உள்ள எல்லாம் இருக்க மாதிரி, அந்த வாட்டரு எல்லாம், அந்த லேக்கு, அது பின்னாடி இருக்கிற மலை எல்லாமே அந்த கண்ணாடியில இருக்கு. அந்த கண்ணாடி உள்ள ஏதாவது ஸ்பேஸ் இருக்கான்னு அந்த கண்ணாடி உள்ள எப்படி காணப்படுகிறதோ, பொய்யான தோற்றமாக காணப்படுகிறதோ, தர்ப்பணா அந்த தர்ப்பணத்துக்குள்ள புறம் யதா, இந்த பட்டணமே பார்க்கிற மாதிரி இருக்கு, அது உள்ள எப்படி இருக்கிறதோ தப்பே பிரம்மா, அதே மாதிரிதான் இந்த பிரம்மா நான் என்று அறிந்து கொண்டால் இந்த ஜெகத்த ஆபாசம், அதுக்கு பின்னாடி இருக்கிறது பிரம்மன் தான் அப்படின்னு, அதுதான் நான் அப்படின்னு யார் ஒருத்தர் ஞாத்வா அகமிதி ஞாத்வா, அந்த பிரம்மன் தான் அகமிதி ஞாத்வா அறிந்து கொண்டானேயானா கிருதகிருத்தியா பவதி. கிருதகிருத்தியா அப்படின்னாக்க கிருதகிருத்தியனா செய்ய வேண்டியதை செய்தவனாக ஆகிறான். அப்பதான் கிருதகிருத்தியோ பவார்ஜுன அப்படின்னு கீதையில சொல்றாரு. அங்கங்க அவர் சொல்றாரு, எதை நீ செய்ய வேண்டியதை செய்தவனாக அப்பதான் நீ அவ கிருதகிருத்தியனா ஆவ அப்படின்னு சொல்லி, எதை செய்யணுமோ அதை செய்தவனுக்கு பேர் கிருதகிருத்தியன். அதனாலதான் நம்ம மீட்டிங் எல்லாம் கூட கிருதஜ்யத்தை தெரிவிக்கிறோம்னாக்க, எதை செய்யணுமோ அதை செய்தவனாக நான் ஆவேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மரியாதை பண்றதுதான் நான் செய்ய வேண்டிய காரியம். அதை செய்ததுனால இப்படி ஆச்சாரியாளுக்கு நான் அவன்கிட்ட கிருதஜ்யத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். கிருதகிருத்தியன் செய்ய வேண்டியதை செய்தவனாக ஆவது கிருதகிருத்தியோ பவிஷ்யதி செய்வன். இது எப்படி எடுத்திருக்காரு அப்படின்னா, விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயயா வஜிரிவோத்பூதம் யதா நித்ரயா யத்வா
தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே அப்படின்னு முதல்ல தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துல இந்த கண்ணாடி திருஷ்டாந்தம் தான் இருக்காரு. கண்ணாடி உள்ள ஒரு இடைவெளியும் இல்லப்பா, ஆனா இந்த நகரம் முழுக்க அதுல தெரியுது. இந்த விஸ்வம் தர்ப்பண திருஷ்டி, இந்த விஸ்வமும் அப்படிதான் தர்ப்பண திருஷ்யமான அந்த கண்ணாடியில எப்படி இந்த உலகத்தை பாக்குறியோ அப்படிதான் இருக்கு. இது உள்ளெல்லாம் என்னமோ நிறைய இடம் இருக்கா மாதிரியும், அது உள்ளெல்லாம் நம்ம போற மாதிரியும், இது உள்ள புகையெல்லாம் இருக்கா மாதிரி எல்லா தோற்றம் தான், எதுவுமே உண்மை கிடையாது. என்ன இடைவெளியே இல்லைன்னா கூட நகரம் இது எப்படி தெரியுது அப்படின்னாங்க. பஷ்யன் ஆத்மானி மாயையா பகிரிவ உட்பூதம் எதான்னு அந்த தூக்கத்துல அந்த கனவு வந்து போது அந்த கனவு எங்க வந்தது? நம்ம அந்த கனவு உள்ள போனோமா? யாரு இருந்தா அந்த கனவுல? நான் தான் இருந்தேன். ட்ரீமரா இருந்தேன். நான் ஓடினேன், ஒரு நாய் துரத்திட்டு ஓடினேன், ஒரு கல் கிடைச்சிது, அந்த கல்லை எடுத்து பார்த்தா அந்த கல்லை எடுத்து உள்ள கிட்ட வந்துட்டு இவ்வளவு நான் பண்ணேன். யாரு? நான் எங்க இருந்தேன்? நான் எந்த லைட்ல பார்த்தேன்? நான் எப்படி வந்து எதுக்குள்ள பூந்தேன்? மனசுக்குள்ள நான் பூந்தேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி சொப்னத்துல இருந்து ஜாகிரத்துக்கு வந்த உடனே தெரிஞ்சுதோ ஐயோ இதெல்லாம் தோற்றத்துல எப்படி வேணாலும் வரும் அப்படின்னு, அதே மாதிரி அந்த ட்ரீமருக்கு எல்லாமே நிஜமா இருந்தது. அந்த கல்லும் நிஜமா இருந்தது, நாயும் நிஜமா இருந்தது, அவன் ஓடினது நிஜமா இருந்தது, அந்த ரோடு இருந்தது நிஜம், எல்லாம் ட்ரீமருக்கு நிஜமா இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க, தூங்கி எழுந்த உடனே அது எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்ச மாதிரி இப்போ அந்த ட்ரீமர் இப்ப வேக்கரா நம்ம இருக்கும் பொழுது இதெல்லாம் ரோடு இதெல்லாம் இருக்கு, நமக்கு மலையெல்லாம் இருக்கு, நம்ம ஏறுறோம், குளிக்கிறோம், தண்ணி இருக்கு, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்போ குருதே பிரபோத சமய அந்த பிரபோதம் வந்துட்டு, ஆனால் அந்த விழிப்பு நிலைன்ற மாதிரி இங்க ஞானமாக அகம் பிரம்மாஸ்மின்ற அறிவு வந்துமே. ஆனால் சுவாத்மானமேவாத்வயம், அந்த தன்னுடைய ஆத்மாதான் அத்வயமான ஆத்மாதான் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தே அப்படி இந்த விசேஷமான இந்த ஸ்ரீயான ஒரு விஷயத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய அந்தகாரத்தை போக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் ஆச்சாரியர் முதல்ல எழுதினார். அதே எத்தை ஜகதா வாசா தர்ப்பணாந்தப்புறம் யதா அப்படின்னா, தர்ப்பணாந்தப்புறம் எதான்றதா விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி. அந்த புறம்னா நகரி, சிட்டி. அந்த எப்படி ஒரு சிட்டிய அந்த கண்ணாடிக்குள்ளேயே இருக்க, இடைவெளியே இல்லாத அந்த கண்ணாடியில ஒரு பெரிய நகம் தெரியாது. அதே மாதிரிதான் அகண்டமா இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை இந்த ஜெகத்து தெரியுது. அது ஏதோ அது உள்ள இருக்க மாதிரி தெரியுது நமக்கு தெரியும். ஆனா சொப்னத்துல எப்படி தூக்கத்துல வெளியே நம்ம பார்த்ததான வஸ்து உள்ளுக்குள்ளதான் இருந்தது, அது வெளியில பார்த்தோமோ அப்படியாக நாம இப்ப வெளியில பாக்குறது எல்லாமே அந்த பிரம்மாண்டத்துலதான் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு யார் பாக்குறானோ அதுதான் வேதாந்த சிந்தனை. அதை சொல்லக்கூடியது எதுவோ அதுதான் தட்சிணாமூர்த்தி ஏற்கனவே அந்த அர்த்தத்துல இவர் சொன்னார். எத்ரே ஜகதா வாசா கர்ப்பணாந்தப்புறம் யதா தத்பிரம்மா அகமிதி ஞாத்வா, அப்படிப்பட்ட அந்த பிரம்மன் தான் அகம் இது என்று ஞாத்வா அறிந்து கொண்டு, அறிந்த பிறகு என்ன ஆகும்? அறிந்தாதான் கிருதகிருத்தியா பவிஷ்யதி. அப்பதான்ப்பா நீ இந்த உன்னை எதுக்காக ஒரு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துல இந்த அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்க வச்சேன், இப்படியாக நீ பண்ணி இந்த புத்தகத்தை எடுத்து இந்த வேதாந்தத்தை சிந்தனை பண்ணி அந்த பிரம்ம நானேன்னு தெரியக்கூடிய அளவுக்கு நம்ம வந்திருக்கானா அவு பிளஸ் தெரியாம ஒரு நிமிஷம் யோசனை பார்த்தா தெரியும். அது கூட தெரியாம எல்லாம் 90 வயசு வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது வேதாந்தம் உள்ள கோலே தெரியாமையே போயிட்டான். அப்படி ஒரு கோலை தெரிய வச்சு இந்த அப்பா அம்மா அவனுடைய வயசுல பிறக்க வச்சு இந்த புத்தகத்தையும் கொடுத்து இப்படி பண்ணாதான் எதை செய்வனமோ அது செய்யணுமோ அதை செய்தவனா அவன். அந்த எந்த வேதாந்தத்தை படிச்சு எதுதான் உண்மைன்னு யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் உண்மையிலேயே கிருதகிருத்தியன். இந்த ஒரு ஸ்டேட்டஸ் மிச்ச யாருக்கும் உலகத்துல நீங்க கொடுக்க முடியாது. அதனாலதான் நமக்கு சொன்ன நம்ம வேதாந்தத்திலேயே இருக்கிறதுனால நம்ம சொன்னா அது ஈகோயிஸ்டிக்கா இருக்குன்றதுனால வெளியே படிச்சுன்னு சொல்ல முடியல. எது கிருதகிருத்தி என்ன வேதாந்தத்தை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவங்கிறது தான். பாக்கி எல்லாம் என்ன அவன் தான் ஏதோ தப்பான காரியம் பண்ணிட்டு இருக்கான்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம பண்றது தப்புனா அதான் உண்மை. அதான் தட் இஸ் தி ஃபேக்ட், அது சிச்சுவேஷன். எல்லாம் பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ண வேண்டிய காரியம்ன்றது கிருதகிருத்தியத்துவம் எப்போ வரும்னா வேதாந்தத்தினாலதான் வரும், ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தினாலதான் வரும்ன்றதுன்னு ஞாத்வா. இந்த ஜீவ பிரம்ம ஞானம் வந்த பிறகு அவன் கிருதகிருத்தியா பவிஷ்யதி. இப்படியாக கிருதகிருத்தியனா அது உனக்கு வந்த உடனே நீ ஆவாய் அப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்லியிருக்காரு. இந்த நாளுக்கு வந்து தத் பிரம்மா அகம் இது, அந்த பிரம்மா தத்துவமசின்னு சொன்னதுனால வந்து அந்த தத்து பிரம்மா அந்த தோமசின்னு நான் சொன்னவன அந்த பொம்மை அகம்னு புரிஞ்சிட்டவன், அகம் அப்படின்னு புரிஞ்சிட்டவன் அறிந்த பிறகு ஞாத்வா என்ன பண்ணான்? அறிந்த பிறகு நாட்டுக்கு வந்தார்,
குளிச்சுட்டு அப்படின்னு நான் நிறுத்தக்கூடாது. குளிச்சுட்டு என்ன பண்ணாரு, ஊத்தாரா சாப்பிட்டாரா ஏதாவது ஒரு சொல்லி எப்படியாக ஞாபகம் அறிந்து கொண்டு என்னவா கிருதகிருத்தியா பவிஷ்யதி, அவர் கிருதகிருத்தியனாக ஆகிறார் அப்படின்னு சொன்னார். பூதம் நிஜரூபமாட்யம் சிதத்வயானந்தமரூபமக்ரியம் ததேஸ்ய வித்யா பபு புத்ருஜேத சைலூஷவத்வேஷமுபாத்தமாத்மனः. எது சத்தியபூதம், எது சத்தியம் உண்மையான வஸ்துவாக இருக்கிறதோ, எது உண்மையான வஸ்து, ஆத்மா ஒண்ணுதான் உண்மையான வஸ்து. நிஜரூப மாத்தியம், உண்மையான சொந்த ஸ்வரூபமா இருக்கிறது நமக்கு எது நிஜஸ்வரூபம், அந்த ஆத்மா தான். அந்த ஆத்மாவானது எப்ப இருக்குது, தத்ருஷ்வா ததேவா நிப்ராவிஷது ததனுப்ரவிஷ்ய சத்யத்யச்சா பவதே நிருத்கஞ்சா நிருத்கஞ்சா வேதத்தை சொன்ன முதல்ல வந்தது அதுதான். ததேவ சௌமிய இதமக்ர ஆசீத், முதல்ல அக்ர எது இருந்தது, இந்த பிரம்மன் தான் இருந்தது. நிஜரூப மாத்தியம், அதனால ஆத்தியம். அது எப்படி இருக்கு, சித்தா இருக்கு, அறிவுமயமாக இருக்கு. நான் 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 வந்து சத்வரூபமாகவே இந்த சதைவ சௌமியா இதமக்ர ஆசி ஏகமேவா அத்விதீயம் பிரம்ம, ஏகமாகவும் அத்விதீயமாகவும் அது மட்டுமாகவே இருந்தது. அந்த சித்வரூபமாகவே இருந்தது, அறிவுமயமாகவே இருந்தது அந்த சித்து. அது எப்படி இருந்தது, அத்வயமான ஆனந்தமாகவும் இருந்தது. அத்வ ஏகம் ஏவ அத்விதீயமாகவும் இரண்டற்றதாகவும் இருந்தது. அது முதல்ல எப்படி இருந்தது, ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு ஆனந்தமா சச்சிதானந்த ஸ்வரூபமாகவே இருந்தது. அப்படி ஆனந்தமயமாகவும் அது அரூபம் அவ்யயம், அரூபமாகும். அது வேதாந்தத்துலதான் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் ததாரசம் தத் அகந்தவச்சயது அப்படின்னு கடவுபனிஷத்துல சொன்ன மாதிரி ஒரு ரூபமும் அதுக்கு கிடையாது, ரூபமற்றதாக இருக்கக்கூடியது. அக்ரியம், அதுக்கு ஒரு செயலும் கிடையாது, அது எதோடையும் ஓட்டமும் ஓட்டாது. நிரஞ்சனம் நிஷ்கலம் சாந்தம் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை தத் ஏத்திய, அதை அடைந்து தத் ஏத்திய. அப்ப என்னாச்சு அப்படின்னாக்க நித்யா வபுத்ருஜ, அதை ஏற்றின உடனே என்ன ஆச்சுன்னாக்க சைலூஷவத் வேஷம் உபாத்தம் ஆத்மனா. சைலூஷன்னா நடிகன். அந்த நடிகர் என்ன பண்ணிட்டான், கொஞ்ச நாள் அவருக்கு பிச்சைக்கார வேஷம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா நடிச்சுட்டான்னு வச்சுங்க. அவன் முடிச்ச உடனே டிராமா தியேட்டர்ல இருந்து வந்த உடனே அது ஆசையிலேயே போய் எல்லா வீட்லயும் பிச்சை இருக்க போவானா, அது எப்படி பொருந்தாதோ என்ன. அப்படிதானே அவன் ஒரு ராஜாவா நடிச்சான், ராஜா நடிச்ச முடிய உடனே இன்னும் அந்த உணர்ச்சி பூர்வமா நடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு நேரம் வந்து ஆத்துக்கு போன உடனே எல்லாம் வயிற்று வீட்டு எல்லாம் போன உடனே ஒரு சாதம் கசி வச்சுருக்கேன் சாப்பிட்டு போய் படு அப்படின்னு தான் சொல்லுவான். இப்ப ராஜா ஆயிட முடியுமா, இப்படி ஆக முடியாது இல்லையா. இது தெரியும். அவன் எப்படி அந்த நடிகனானவன் அந்த வெளியில வந்தவன உபாத்த வேஷம், அது அவன் மேல இருக்கக்கூடிய அந்த உபாத்த வேஷத்தை உத்ரிச்சேட்ட அவன் என்ன பண்ணுவான், அதை கலைஞ்சிட்டு அதுக்கப்புறமா திரும்பி பேண்ட போட்டுன்னா அவன் எங்க போனோமோ அவன் போயிட்டு எந்த பஸ்ஸை பிடிக்கணுமோ அவன் ஓடிப்போ அந்த பஸ்ஸை பிடிச்சி ஆட்டுக்கு போறான். பாவம் அதெல்லாத்தையும் மறந்துட்டு போறான். அப்படிதானே வழக்கம். நம்ம மாத்திரம் என்ன, இந்த நடிகன் ரோல்ல போய் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஆத்மான்றது தெரியாம போட்டு இதுலயே உட்கார்ந்து அந்த ஆத்மான்னு தெரிஞ்ச உடனே இந்த வேஷத்தை கலைக்க வேண்டியதானே, அது ஏன் கலைக்கல அப்படின்னு நம்ம பார்த்து கேட்கிறாரு. நமக்கு தெரியுது, நம்ம சினிமா பார்த்தோம்னா என்ன பண்ணோம், அந்த ஸ்கிரீன் இருக்கு அதுதானே உண்மை. அங்க ஸ்கிரீன்ல வரக்கூடிய படங்கள் என்னன்னாக்கா அது ஒரு மாயிலேயே வந்துட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம், அந்த ஸ்கிரீனை பார்க்காம அவனோட கேரக்டரோடய போய் கண்ணில் தண்ணி வேற வருது எல்லாருக்கும் அந்த கேரக்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அறிவை யூஸ் பண்றது இல்லை. அவன் என்ன பண்றாருனாக்கா உணர்ச்சி பூர்வமா பார்த்தானா இது வந்து பின்னாடி இருக்கிறது இந்த ஸ்கிரீன், இதை யாரோ ஒருத்தர் எடுத்தான், அவன் துட்டுக்காக எடுத்தான், இவன் துட்டுக்காக. இதெல்லாம் அறிவு வச்சுதான் நம்ம ஒரு படத்தை பார்ப்போம். இதெல்லாம் ஒரு நடிப்புன்னு நம்ம என்ஜாய் பண்றோம். இது சும்மா நடிப்பு வந்தேன், இதெல்லாம் போய் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு அதே மாதிரிதான் ஞானியானவன் இந்த உடம்புல இருந்து இது ஒரு நடிப்புக்காக வந்த உடம்பு இதோட ஐடென்டிஃபை பண்ணி எல்லாரோடையும் ஜாலியா அது பண்ணிட்டு இருக்கானே தவிர அவனுக்கு தான் ஸ்கிரீன்ன்ற ஒரு நினைப்பு அவனுக்கு போகவே போகாது. என்னைக்கும் எப்படி நம்ம பாக்குறோம் ஸ்கிரீன் நினைச்சான்னாக்கா அவனுக்கு அது மேல அட்டாச்மெண்ட் இல்லையோ, அந்த கேரக்டரோட போயிட்டான்னாக்கா அதே மாதிரி இந்த இந்த உணர்ச்சியில இந்த மனசு இந்த புத்தியில போய் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டான்னாக்க இப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது உண்மையை நம்ம மறந்துடுவோம். இப்படி இருக்கிறது அழகா. அதனால ஒரு நடிகன் எப்படி அந்த நடிப்பை அப்படி கலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உண்மையான சொரூபமா போறானோ அப்படி இந்த ஆத்மாவானது எங்க இருக்கிற சொரூபம்ன்றத நம்ம மறந்து கொஞ்ச நாள் வேஷத்துல இருக்கோம் பண்ணிட்டு திருப்பி அதை இதை கலைஞ்சிட்டு அதுக்கு போனோமே தவிர
இல்ல நான் இதுவே கன்வீனியன்டா இருக்கு, நான் இப்படியே போனேன்னா அடிதான் வாங்கணும் நீங்க. அதான் சம்சாரம்ன்றது இல்லையா? அந்த ஒரு பிச்சைக்காரன் எப்படி எப்படி ராஜாவானவர் போற இடத்துலாம் அந்த நடிகன் தான் ராஜான்னு நினைச்சுக்கிட்டானா என்ன ஆகும்? எங்கேயாவது அடி வாங்க போடுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம எல்லாம் பண்ணோம். இப்ப இந்த சம்சாரத்துல அடி வாங்கிட்டு இருக்கோம். அதனால அதை களையணும்பா அப்படின்னு சொன்னார். எது சத்தியபூதம் நிஜரூபமாத்தியம் சித் அத்வய ஆனந்தமரூபமக்ரியம் கதேத்ய மித்யா வப்புகு. இந்த மித்யா வப்புகு, இந்த பொய்யான ஒரு வப்புகு, இந்த உடல், இந்த பொய்யான உடலை இந்த வப்புகு உத்திரிகேட்ட இந்த பொய்யான உடல் மேல இருக்கக்கூடிய அபிமானத்தை நீங்க விட்டுத்தான் ஆகணும். ஏன் அப்படின்னா சைலூஷவத்து, சைலூஷன்னாக அந்த நடிகன் எப்படி உபாத்த ஆத்மனை தன்னுடைய ரோலை கலைஞ்சிட்டு உடனே மேக்கப்பை கலைஞ்சிட்ட உடனே தானாவே ஆயிட்டானோ, அவன் தானே எந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணானோ அதே மாதிரி ஆயிட்டான். எந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டுக்கு அப்பாவா போனானோ அதே மாதிரி நம்மளும் உண்மையான சொரூபம் இருக்கும் பொழுது அதுல இந்த வேஷத்துக்கு வந்திருக்கோம். இந்த வேஷத்தை விட்டுட்டு நம்ம திருப்பி என்ன பண்ணா ஆத்மஸ்வரூபமா தான் போனோமே தவிர இதுலயே இருந்திருந்தாங்கன்னா எங்க போனாலும் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்றதுக்காக எது சத்தியபூதம். ஞானியை தவிர ஞானிகள்லாம் அவளும் இந்த சினிமாவை நம்ம என்ஜாய் பண்றதுக்காக பாக்கலையா, நமக்கு தெரியாதா இதெல்லாம் பொய்யுதான்றது. அதே மாதிரி அவ லீலா கைவல்யமா இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஞானிகளுக்கு இதெல்லாம் தெரியும், நம்ம ஆத்மான்றது தெரியும். எல்லாரையும் அவ பிளஸ் பண்ணிட்டு இப்படி இருந்துட்டு இருக்கான்றதுதான். அதுதான் ஜீவன் முக்தியினுடைய நிலை. அதை சொல்றதுதான் இதோட தாற்பயம். எது சத்தியபூதம் உண்மையான இந்த ஆத்மாவோ, எது ஆத்தியம் முதல்ல சதேவ சௌமிய இதமக்கிற ஆசிட்டு என்ற ஆதியில இருந்ததோ நிஜஸ்வரூபம் அதுதான் உண்மையான சொரூபம். சத்தியம்தான் தெச்சா பகது நிறுத்தஞ்சான்னு அந்த சத்து தான் இப்படி ஆச்சு அப்படின்றத அந்த சொந்தமான சொரூபத்தை அது எப்படி இருக்குன்னா சித்து சுரூபமாக இருக்குது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இருக்கக்கூடிய அந்த பிரம்மா, சித்தாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மா அது எப்படி அத்வயமாக சதேவ சௌமிய இதமக்கிராசி ஏகம் ஏவ அத்விதீயமாக இரண்டற்றதாக இருந்தக்கூடிய அந்த ஆத்மாவானது அது எப்படி இருக்கு சச்சிதானந்த ஸ்வரூபமாகவே ஆனந்தமாகவும் அது அஸ்பரிஷம் ரூபமா இருக்கு. அது வேதங்கள்லாம் எப்படி சொல்லுது, அதுக்கு ரூபம் கிடையாதுப்பா, அது இந்திரியங்கள்னாலாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் இன்ஃபேக்ட் ஸ்ரோத்திரம் காதுக்கு காதா அது இருக்கு, மனசுக்கு மனமா சக்ஷுவா அது இருக்கு. இந்த இந்திரியங்களால அதை பார்க்க முடியாது. இந்த இந்திரியங்கள்லாம் அது இருக்கிறதுனாலதான் வேலை செய்யறது தவிர அதுக்கு ஒரு ரூபமும் கிடையாது, அதுக்கு ஒரு சக்ஷுஷ் கிடையாது, அதுக்கு ஒரு ஸ்ரோத்திரம்ன்ற ரூபம் கிடையாதுன்னு சொல்ற மாதிரி அரூபம் அக்ரியம், அதுக்கு ஒரு செயலும் கிடையாது. இந்த சக்திகார உலகத்துல பார்க்கக்கூடிய பொருட்கள் நம்மளுக்கு இந்த உடலோட ஐடென்டிஃபை பண்றவனுக்கு தான் அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரீனமதே அபக்கியதே வினைச்சத்தின்ற பாவ விகாரங்கள். ஆத்மாவானது அவிக்கிரியமா இருக்கிறதுனால அதுக்கு கிரியையே கிடையாதுப்பா. அப்படி அக்கிரியமாக இருக்கக்கூடிய ஆத்மா அதை அடைந்து அந்த ஆத்ம பாவத்தை நீங்கள் அடைந்து ஆத்மனஹா உபாத்தம் உங்க மேல ஏற்றிக்கொள்ளப்பட்ட இந்த வேஷம் சைலூஷவத்து இந்த எப்படி நடிகனானவன் எப்படி அதை களைஞ்சிட்டு போறானோ அப்படி இந்த மித்யா வப்புகு உத்திரிஜ இந்த பொய்யான இந்த உடலை உத்திரிஜ அந்த எண்ணத்தை இந்த உடல் தான் நான்ன்ற எண்ணத்தை விட்டு விடுங்க அப்படின்னு இதை தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி இந்த விஸ்மிருதி கூட முதல்ல அவர் எப்படி தியானம் பண்றது ஜாதி நீதி குல போகிற தூரம்னு சொன்னார். அதுக்கப்புறம் அத்தியாசத்தை எப்படி நீக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இதுல எப்படி ஒரு அசதத்தையா இருக்கிறாதீங்க, விஸ்மிருதியை வேண்டாம், இந்த ஆத்ம ஞானத்திலிருந்து விஸ்மிருதி வந்துட்டேன்னா நீங்க விட்டுடுவீங்கன்றதுக்கு ஒரு 4-5 காரியங்கள்லாம் சொன்னார். இப்போ சொல்லி இப்ப இந்த அகம்பதத்தை இப்ப நிரூபணம் பண்றதுக்காக இப்ப அடுத்தது வேதாந்தத்துல அகம் சர்வாத்மனா திருஷ்யமிதம் விஷைவ நைவாஹமர்த்தா க்ஷணிகத்வ தர்சனாத் ஜானாம்யஹம் சர்வமிதி பிரதீதிஹ குதோஹமாதேஹ க்ஷணிகஸ்ய சித்யேத். இந்த சம்ஸ்கிருதத்துல ஒரு விஷயம், இந்த ஷகாரம் வந்ததுன்னு வச்சுங்க, விசர்க்கத்துக்கு அப்புறம் ஷகாரம் வந்ததே ஆனால் நீங்க அந்த இடத்துல சந்தி சேர்க்கக்கூடாது. நைவாஹமர்த்த க்ஷணிகத்வ தர்சனாத்னு சொல்லக்கூடாது. நைவாஹமர்த்தா க்ஷணிகத்வ தர்சனாத்னு அந்த விசர்க்கத்தை அது முழுக்க ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு தான் கேவம்னா. நமஹா க்ஷந்தவ்யோன்னு வேற ருத்ரத்துல வருதுனாக்க அந்த இடத்துல நம க்ஷந்தவ்யோன்னு பிரிச்சிடக்கூடாது. நமஹா க்ஷந்தவ்யா அப்படிதான் பிரிக்கணும். எங்கெல்லாம் வாசக தோஷா க்ஷந்தவ்யா அப்படிதான் சொன்னோம். வாசக தோஷ க்ஷந்தவ்யான்னு சேர்த்துடக்கூடாது.
அந்த க்ஷா வரும்போதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல இப்படி, அதனால இப்படி படிக்கலாம். சர்வாத்மனா திருஷ்யமிதம் ரிஷைவ நைவாஹமர்த்தா ஷணிகத்வ தர்சனாதே ஜானாம்யஹம் சர்வமிதி பிரதீதி குதோஹமாதே ஷணிகஸ்ய சித்யேத். அதேன்னு அங்க உடனும் அந்த விசர்க்கத்தை விட்டு ஷணிகஸ்ய சித்யேத். அந்த நான் நான் அகம் அகம்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கோமா, அந்த அகம் பதத்தை இப்ப விசாரம் பண்றாரு. இப்போ திருஷ்யம் இதம் சர்வாத்மனா, இந்த உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாம் ஒரே கேட்டகரி. ஏன்னா பாக்குறவன் நான் இருக்கேன், என்னால் பார்க்கப்பட்டதுதான் உலகத்துல. என்னுடைய காடுல இருந்து சிவாதி அவனை பரிய கீழே இருக்கக்கூடிய பிரம்மாதி ஸ்தம்ப பரியர்க்கும் புழு வரைக்கும் எல்லாமே என்ன ஆச்சு, என்னால் பார்க்கப்படுகிற பொருள், என்னால் அறியப்படுகிற பொருள் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன, அந்த ஐய தவிர பாக்கி எல்லாமே திருஷ்யம்தான். அந்த ஐ ஒண்ணுதான் திருக்கு. அதனால்தான் வித்யாரண்ய சுவாமி திருக் திருஷ்ய விவேகம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினார். திருக் திருஷ்ய விவேகம் அப்படின்னாக்க திருக்கு ஒண்ணுதான் சத்தியம், திருஷ்யம் எல்லாம் பொய். என்ன திருக் திருஷ்ய விவேகம்னு எழுதினாரு. திருஷ்யம் இதம், இது எல்லாமே இதம் இதம் இது இது என்று நாம் பார்க்கறது எல்லாமே திருஷ்யம், எல்லாம் அறியப்படும் பொருள், காணப்படும் பொருள். இது சர்வாத்மனா மிருஷாயேஷ, வித் ரெஃபரன்ஸ் டு ஆத்மா. இது எல்லாம் மிருஷா, பொய் தான். இது மிருஷாத்மனா, மிருஷானாக்க பொய், மித்யா அப்படின்னு அர்த்தம். எல்லாம் ஷணிகத்வதர்சனாத். இது ஷணிகத்வதர்சனம், எல்லாம் பார்க்கிற காலத்திலேயே மாறிட்டே இருக்கு. நம்ம ஏதோ பௌத்தன் சொன்ன மாதிரி ஒரு வழக்கை எழுதினோம், தீபத்துல ஒரு திரியை ஏற்றினோம். அந்த திரி என்ன ஆச்சுன்னாக்க ஒரு சமயம் ஒரு கிணத்துலயும் ஒரு புலயம் வந்துட்டே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணோம், 1 மணி நேரமா இந்த திரி அழகா எரிஞ்சுட்டே இருக்குன்னு அது இல்லையா எரிகிற மாதிரி இருக்கும். பாக்குற காலத்திலேயே அது ஒரு புலயம் சேர்த்து இன்னொரு புலயம், ஒரு புலயம் சேர்த்து இன்னொரு புலயம் சேர்த்து இருக்கு. அதே மாதிரி நம்மளெல்லாம் பாக்குற காலத்திலேயே ஒரு சேஞ்ச் இருந்துட்டே இருக்கு. நமக்கு நோட் பண்ண தெரியலையே தவிர நேற்று பார்த்ததுக்கு இன்னைக்கு பார்த்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு, 10 வருஷம் முன்னாடி பார்த்ததுக்கு இன்னைக்கு வித்தியாசம் இருக்கு, இன்னும் 10 வருஷம் பொறுத்து பார்க்க போவது வித்தியாசம் இருக்கு. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அப்படிதான். இந்த பில்டிங்ல இருந்து எல்லாமே அப்படிதான், எல்லாத்தையும் ஏஜிங்னு ஒரு ஃபேக்ட் இருக்கதான் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னாக்க இது ஷணிகத்வ தரிசனம், எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் மாறாது ஒண்ணு இருக்கு, அது ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச பொருள்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிற பொருள்கள் தான், எல்லாமே பொய்யான பொருள்கள் தான். எல்லாம் அகமத்தாக நான் என்பதற்கு பொருளாக இதெல்லாம் ஒருபோதும் இருக்கவே இருக்காது. நான்ல எந்த ஜெயிச்சுமே கிடையாது. எந்த நான் சின்ன வயசுல இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ, எந்த நான் ஸ்கூலுக்கு போனேனோ, எந்த நான் கல்யாணம் பண்ணிட்டேனோ, எந்த நான் ஆபீஸுக்கு போனேனோ, எந்த நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேனோ, எந்த நான் என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி, அந்த நான்ல என்ன வித்தியாசம்? எல்லாம் வித்தியாசம். எவ்வளவு சேஞ்சஸ் வந்துருப்பாங்க. சின்ன வயசுல நெஞ்சார் போட்டு இருந்தா, பேண்ட் போட்டு இருந்தா, ஆபீஸுக்கு போயிட்டு இருந்தா, ஷூ போட்டுட்டு இருந்தா, வேஷ்டி கட்டிட்டு இருந்தா, தாத்தாவான பஞ்சவச்சம் கட்டிட்டு இருந்தா, எல்லாம் பண்ண. ஆனா அந்த நான்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இந்த நான் ஏதாவது அஃபெக்ட் ஆச்சோ? அப்போ சின்ன வயசுல எந்த நானும் நினைச்சேன்னா அதே நான் தான் காலேஜ் படிக்கும் போது நினைச்சேன், அதே நான் தான் ஆபீஸ் போகும்போது நினைச்சேன், அதே நான் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது நினைச்சேன், அதே நான் தான் என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன். அந்த நான்ல ஒரு வித்தியாசமும் கிடையாது. நான் என்பதன் பொருளாக ஒருபோது இது ஆகுமா? அது ஆகவே ஆகாது. அதனால அகம் சர்வம் ஜானாமி இது பிரதீதி, நான் எல்லாவற்றையும் அறிகிறேன் அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் நான் அறிகிறேன் நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது பிரதீதிக்கு இந்த ஒரு புத்தியானது க்ஷணிகஸ்ய அகமாதே, நான் முதலிய விஷயத்துக்கு, க்ஷணிகமான இந்த விஷயத்துக்கு அந்த நானானது எப்படி பொருந்தும்? நான் எப்படி அதோட ஐடென்டிஃபை பண்ணுவேன்? நான் எப்படி என் பையனுக்கு உடம்பு தெரியலன்னா நானே உடம்பு தெரியலாத மாதிரி ஆவேன். என்னுடைய ஒய்ஃபுக்கு உடம்பு தெரியலன்னாக்கா நான் புத்திரோ புஷ்டகா அகம் புஷ்டகா, புத்திரோ நஷ்டகா அகம் நஷ்டகா அப்படின்னு பார்க்கணும். எப்படி ஆகும்? நானை எப்படி நான் போக முடியும்? அந்த நான் எதோட பார்க்கப்பட்ட பொருள் எதுக்குமே சம்பந்தப்படாது. நானை போய் என்னுடைய அறிவின்மையினால எல்லாத்தோடையும் சேர்த்து அது மேல ஒரு அட்டாச்மெண்ட்டை டெவலப் பண்ணிட்டு அதுக்கு ஒண்ணு ஆச்சுன்னாக்க எனக்கே ஆன மாதிரி பண்ணு. இது எப்படி நடக்கணும்? இது நடக்கவே நடக்க குதகா சித்தியாது. இது எப்படிப்பா? இது ஒரு நிச்சயம் யோசிச்சு பாடி, இது எப்படி சித்திக்கும்? இது உலகத்துல நடக்குமா? How can you identify with something else in this world? There is only one place. உங்களுக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்றது உங்க ஆத்மாவை தவிர வேற எதோடையுமே நீங்க சேர முடியாது. அப்படி சேர்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா அது அத்தியாசம் அப்படின்னா நீங்க ஆத்மாவுன்னு அர்த்தம். இதை தவிர வேற எந்த பதிலும் கிடையாது. குதா சித்தி எப்படி தெரியும்? இல்ல சார் நான் அப்படியே நான் என்ன பண்றது? இருக்கிறது நீங்க ஆத்மா சொல்லியாச்சு. ஆனா நீங்க வேற அதை தவிர எதுவா நினைச்சாலும்
you are getting into the wrong place. அவ்வளவுதான். You have to be blamed as a அவிவேகி அப்படின்னு. இதுதான் அத்தியாசம். அத்தியாச பாஷ்யத்துல சத்தியாங்கிருத்தே மிதினி, சத்தியத்தையும் பொய்யையும் மிருஷையும் மிதினீகிருத்திய அகமிதம் மமயிதம் இது லோக வியவகாரகான்னு அவர் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே இங்க போட்டார். அகமாதோ கணிக்கசிய சித்தி புதோ சித்தியது, இது எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஆத்மா அகம் பதார்த்த நிரூபணத்தை போயிட இன்னும் கொஞ்சம் விசேஷமான அம்சங்கள்லாம் இருக்கு. இந்த அடுத்த திங்கட்கிழமை போகணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.